வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் வரதம் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சரஸ்வதி நமசிவ்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்வே சதா. இன்று நாள் வெள்ளிக்கிழமை, சோபகிருது வருடம். இன்று பங்குனி மாதம் 16வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று மார்ச் மாதம் 29வது நாள் 2024. இன்றைய தினத்தில் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை ராகு காலம், மதியம் 3 மணிக்கு மேல், அதாவது 3 மணி முதல் 4:30 மணி வரை யமகண்டம். இன்றைய தினத்தில் இன்று காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை நல்ல நேரம், பின்பு மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்றைய தினத்தில் யார் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கலாங்க. அதாவது உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம், மிகவும் கவனம் தேவை. அதாவது மீன ராசி அன்பர்கள் இன்று பயணம் செல்வதோ இது ரொம்ப மிக அவசியம். அதாவது முக்கியமான விஷயங்களை ஆக இருந்தால் மட்டும் கொஞ்சம் இறைவனை பிரார்த்தித்து செல்லுங்கள். அதர்வைஸ் இன்று எந்த ஒரு நல்ல காரியமும் தாங்கள் தள்ளி வைப்பது நல்லது. இன்றைய தினத்தில் நீங்கள் குறிப்பாக இறைவனை மட்டும் நாடுங்கள், நல்லதே நடக்கும். இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். கேது பகவான் கன்னி ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். மீன ராசியில் ராகு, சூரியன் மற்றும் புதன் பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று அதாவது சந்திரன் விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். கும்பராசியில் செவ்வாய், சுக்கிரன் மற்றும் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அதாவது லாபஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி சுக்கிர பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார். அதாவது லாபத்தில் இருக்கிறதுனால பொதுவாகவே லாபம் என்றாலே நமக்கு அனைத்து விதத்திலும் நன்மையே நிகழும். அந்த ஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் உள்ளது. ஆதலால் பணவரவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு அச்சமும் வேண்டாம். நிச்சயம் பணவரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. ஒரு சிலர் வெளிநாடுகளில் அங்கேயே செட்டில் ஆகும் வேண்டும் என்று நினைப்பவர்கள் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று ஒரு அற்புதமான காலகட்டம். தங்களுக்கு அனைத்து விதங்களிலும் தங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் லாபத்தில் இருக்கின்ற மிக சிறப்பான ஒரு விஷயம். இன்று சந்திரன் சம சப்தம ஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். அதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்று புதிய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த புதிய நட்புகளால் பிரபலங்களின் அறிமுகங்கள் உண்டாகும். பிரபலங்களின் அறிமுகத்தினால் உங்களுடைய காரியங்கள் வெல்லும். இன்றைய நாளில் பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். தம்பதிகளிடையே அன்பு அதிகரிக்கும். இன்று தங்களுக்கு பிடித்த நபர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருதல், அதாவது மால், விருந்து, விழா என்று கலந்து கொள்வீர்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மிக அருமையாகவே விட்டிருக்கின்றார். தொழில்ஸ்தானத்தில் இருக்காருங்க. உபஜயஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காங்க. ஸோ உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அதாவது குறித்த நேரத்தில் உணவுகளை உட்கொள்வது நல்லது. இல்லாவிட்டால் அந்த சொல்லுவாங்களே அல்சர் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வயிறில் தேவையற்ற குடல் புண்கள் ஏற்படலாம். ஆதலால் உணவு விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை. காரமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன்
6வது இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானத்தில் இருப்பதால் எதிரிகளிடம் கொஞ்சம் கவனம் தேவை. உடன் செய்யக்கூடிய அதாவது சக ஊழியர்களிடம் மிகவும் கவனம் தேவை. தேவையற்ற அதாவது பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சந்திரன் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். அதாவது பஞ்சமஸ்தானத்தில் இருக்காருங்க. உங்களுடைய அது முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உடல்நலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை. கொஞ்சம் வீக்காக இருப்பீங்க. வேலை என்று அலையக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. கொஞ்சம் உங்கள் உடல்நலத்திலும் கவனம் செலுத்துவது நல்லது. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியஸ்தானத்தில் இருக்காங்க. அரசு காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஜெயமாகும். கவலை வேண்டாம். இன்றைய தினத்தில் சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அவர் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறனால கொஞ்சம் சுகம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது அலைச்சல்கள் அதிகரிக்கும். ஆனால் இறுதியில் லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் அதாவது சூரிய பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். சூரியன், ராகு மற்றும் புதன் இந்த 3 கிரகங்களும் மறைந்திருப்பதால் பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் உண்டு என்று தான் சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு வண்டி வாகனங்களில் மற்றும் பயணம் செய்வதன் பொழுது மிகவும் கவனம் தேவை. தங்களுடைய இலக்கினை எட்டுவதற்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும். இருந்தாலும் எட்டி விடுவீர்கள். பண வரவுக்கு பிரச்சனையே இல்லை. நிச்சயமாக பெரிய தொகையாகவும் உழைக்காமல் அதாவது சம்பாதிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களிலும் பண வரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் களத்திரஸ்தானத்தில் உள்ளதால் தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமை மேலோங்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார். அதாவது களத்திரஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதாலும் மற்றும் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உபஜயஸ்தானத்தில் இருப்பதாலும் தங்களுடைய உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை. ஒரு சிலருக்கு இந்த வீசிங், ஆஸ்மா இது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படக்கூடியவர்களுக்கு அதாவது குளிர்ந்த ஆகாரங்களை உட்கொள்ளாதீர்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேற்று வைத்த பழைய சாதம் அல்லது ரொம்ப குளிர்ச்சியான ஆகாரங்கள், ஐஸ்கிரீம்ஸ் இது மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய தினத்தில் குறிப்பாக அதுவும் பார்க்கும்பொழுது தம்பதிகளிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் போகும். கவலை வேண்டாம். கொஞ்சம் அனுசரித்து போங்கள் அல்லது விட்டு கொடுத்து செல்லுங்கள். அமைதியாக இருங்கள். நல்லதே நடக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் அவர் செவ்வாய் மற்றும் சனி பகவானுடன் இணைந்துள்ளார். இதனால் பிள்ளைகளை பற்றின கவலைகள் போகும். அவர்களுடைய எதிர்கால வாழ்வினை பற்றி யோசித்து கொண்டே இருப்பீர்கள். கவலை வேண்டாம். உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சியுடன் இருப்பதால் அவர்களுடைய தேவையை அவர்கள் பூர்த்தி செய்து கொள்வார்கள். பணவரவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை. அதாவது எது அத்தியாவசியம் என்று எண்ணி பார்த்து தாங்கள் செலவு செய்வது நல்லது. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் உள்ளதால் நிச்சயம் ஏதாவது ஒரு வகையில் பண வரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை மிக சிறப்பு. சுகஸ்தானத்தில் தொடர்ந்து வீற்று கொண்டிருக்கின்றார். இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். அதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் என்று பார்க்கும்போது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு நல்லதொரு லாபத்தை ஈட்டுவார்கள் மற்றும் புதிய சிந்தனைகள் உங்களுக்கு தோன்றும். உங்களுடைய தொழிலில் உங்களுடைய புதிய தொழில்நுட்பங்களை புகுத்துவீர்கள்.
தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள். அது மட்டுமின்றி உங்களுடைய உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி இன்றைய தினத்தில் உங்களுடைய லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வியாபாரத்தின் மிகவும் செழிக்கும், விற்பனைகள் அதிகரிக்கும், லாபம் நினைத்ததற்கு மேலாகவே எட்டக்கூடிய ஒரு நிலை உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருப்பது மிக சிறப்பு. உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ராகு மற்றும் சூரியனுடன் இணைந்துள்ளார். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உபஜயஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார். மற்றும் உங்களுடைய ராசிக்கு அதாவது விரயஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் விரய செலவுகளுக்கு வழி உண்டு. அதனை சுப செலவாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம். இன்று கூடுமானவரை சிக்கனத்தை கடைபிடியுங்கள். எது அவசியம் எது அத்தியாவசியம் என்ற எண்ணத்தை கொஞ்சம் பகுத்து பார்த்து எதற்கு செலவு செய்யலாம் என்பதை சிந்தித்து செயல்படுங்கள். தேவையற்ற பண விரயங்களை தவிர்க்க இயலும். இன்றைய தினத்தில் ஒரு சிலர் அதாவது விசா கிடைப்பதற்கு ஆவலுடன் இருப்பவர்களுக்கு விசா கிடைக்கும். அது மாதிரி வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், அது சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்டுகள் திட்டங்கள் உங்களுக்கு நிறைவேறும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். இதனால் நிச்சயமாக உங்களுக்கு பண வரவுக்கு பிரச்சனை இல்லை. எப்படியாவது உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக உள்ளது. இன்றைய தினத்தில் உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனும் மிக அருமையாகவே வீற்றியுள்ளார். நிச்சயமாக நல்ல ஒரு லாபத்தினை இன்று ஈட்டுவீர்கள். இன்றைய தினத்தில் சுகஸ்தானத்தில் அதாவது யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருப்பதால் அதாவது வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள். இன்று பிள்ளைகளுடைய தேவையையும் பூர்த்தி செய்வீர்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். அவர் தனஸ்தானத்தில் உள்ளதால் திருமணமாகாத கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல வரன் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இன்று உண்டு. இன்று தனஸ்தானத்தில் ராகு, சூரியன் மற்றும் புதன் பகவான் இருப்பதால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட காரியங்களில் தங்களுக்கு லாபங்கள் ஏற்படும். ஒரு சிலர் வெளிநாட்டிற்காக அதாவது குடியேற்றம் செய்ய முயற்சிப்பவர்களுக்கு இன்று ஏற்ற நாளாக உள்ளது. அதாவது அதற்குண்டான ஆவணங்களை சரிபார்த்து கொள்வது மற்றும் விசா கிடைப்பதற்குண்டான முயற்சிகளை இன்று மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து வீற்றுக்கொண்டிருக்கின்றார். இன்று பாக்கியஸ்தானத்தில் சந்திரனும் வீற்றிருக்கின்றார். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றங்களை நிகழும். உங்களுடைய தொழில்ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தனஸ்தானத்தில் உள்ளதால் பண வரவுக்கு பிரச்சனை இல்லாமல் சுமூகமாகவே ஓடிக்கொண்டிருக்கும். இன்று உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே ராகு, புதன் மற்றும் சூரிய பகவான் வீற்றிருப்பது மிக விசேஷம். தங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. இன்றைய தினத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவே முடியும். இன்று தொழில் முனைவோருக்கு வங்கி கடன் கிடைப்பதற்கு ஏற்ற நாளாக உள்ளது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய தினம் தம்பதிகளிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் கூடும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.